السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முத்ரிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தமசதிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமா. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் பாடிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் முதல் வசந்த காலம் துவங்கி இருக்கின்றது. அந்த மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எவ்வளவு விஷயங்களை நாம் பேசினாலும் இந்த மாதத்தில் அவர்களை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் அவர்களை குறித்த பெயர்களை நாம் அதிகம் சொல்லுகின்ற பொழுதும் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகின்ற அதிகமான ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கின்றது. அந்த வரிசையில் நாம் எல்லா நேரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற இந்த அமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகைத்து இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக நாம் தொழுகின்றோம், ஹஜ் செய்கின்றோம், நோன்பு நோக்கின்றோம், கலிமா சொல்லுகின்றோம், ஸகாத் கொடுக்கின்றோம், இன்னொரு அமல்களை எல்லாம் நாம் செய்கின்றோம். ஆனால் அந்த அமல்கள் செய்கின்ற பொழுது அடியார்கள் எப்படி அமல் செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் பார்க்கின்றார். ஒரு அடியார தொழுகின்ற பொழுது இவர் எப்படி தொழுகின்றார் என்று அல்லாஹ் பார்க்கின்றார். ஹஜ் செய்கின்ற பொழுது இவருடைய ஹஜ் எப்படி இருக்கின்றது, பாவங்களை செய்யாமல் பாவமான செயல்களை விட்டு தவிர்த்து அருவருத்துக்கு காரியங்களை எல்லாம் செய்யாமல் இவருடைய ஹஜ் தூய்மையான ஹஜ்ஜாக இருக்கின்றதா என்று அல்லாஹ் பார்க்கின்றார். இந்த ஒவ்வொரு அமல்களையும் நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை உற்று நோக்கி கவனிக்கின்றானே தவிர நம்மோடு அந்த அமலை அல்லாஹ் செய்வதில்லை. நாம் தொழும்போது நம்மோடு அல்லாஹ் சேர்ந்து தொழுவதில்லை. நாம் ஹஜ் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மோடு சேர்ந்து ஹஜ் செய்வதில்லை. நாம் நோன்பு நோக்கிற பொழுது நம்மோடு அல்லாஹ் நோன்பு நோக்குவதில்லை. இவருடைய நோன்பு எந்த அளவிற்கு பரிசுத்தமான நாம் இருக்கின்றது என்று அல்லாஹ் உற்று கவனிக்கின்றார். ஆனால் நபியின் மீது நாம் சொல்லுகின்ற ஸலவாத் என்கின்ற இந்த அமல் அல்லாஹ் செய்கின்றான்.
மலாயிக்கத்துமார்களை செய்வதற்கு அல்லாஹ் ஏவுகின்றான். அதற்கு பின்னால் மனித சமூகத்திற்கு அல்லாஹ் உத்தரவையே பிறப்பித்து தருகின்றான். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்துல் அஹ்ஸாப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 33வது சூரா, அந்த சூராவினுடைய 56வது வசனம். இது 56வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். 56, 57, 58 இந்த 3 ஆயத்துகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வும் மலாயிகத்துமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் நபியின் மீது ஸலவாத்தும் சொல்லுங்கள், இன்னும் நல்ல முறையில் நீங்கள் சலாமும் சொல்லுங்கள் என அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லவில்லை, நான் தொழுகுகின்றேன், மலாயிகத்துமார்கள் தொழுகுகின்றார்கள், நீங்கள் தொழுங்க என்றோ, நோன்பு நோக்கின்றேன் என்றோ, நான் அந்த அமலை செய்கின்றேன் நீங்கள் செய்கின்றேன் என்று 50 கடமைகளை குறித்து அல்லாஹ் பேசவில்லை. ஆனால் ஸலவாத்தை குறித்து அல்லாஹ் பேச வருகின்ற பொழுது, இந்த உம்மத்திற்கு அந்த அமலை அல்லாஹ் ஏவுவதற்கு வருகின்ற பொழுது இன்னல்லாஹ் என்கின்ற நிச்சயமாக அல்லாஹ்வும் மலாயிகத்துமார்களும் நபியின் மீது அவர்கள் ஸலவாத்து சொல்லுகின்றார்கள், நீங்களும் அந்த நபியின் மீது சலாமும் சொல்லுங்கள், ஸலவாத்தும் சொல்லுங்கள் என்று ஒரு உயர்ந்த ஒரு அமலை அல்லாஹ் நமக்கு பெற்றுத் தருகின்றார். அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற மலாயிகத்துமார்களே, சில மலாயிகத்துமார்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் எதை ஏவுகின்றானோ அதை மாத்திரமே அவர்கள் செய்வார்கள். லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலாயிகத்துமார்களுடைய தரம் அதுதான். அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினுடைய ஒளியால் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவர்கள் பலவிதமான கோலங்கள் கொள்வதற்கு சக்தி பெற்றவர்கள். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹ் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்புகின்ற ஆற்றலை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கின்றார். அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட அந்த மலாயிகத்துமார்களுக்கு ஆசையும் கிடையாது, கோபமும் கிடையாது, இச்சைகளும் கிடையாது, இன்பங்களும் கிடையாது. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் எதை ஏவுகின்றானோ அதை மாத்திரமே அந்த மலாயிகத்துமார்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு மலக்கை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த துனியாவில் மனிதர்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் கேட்கின்ற ஆற்றலை அல்லாஹ் அந்த மலக்குக்கு கொடுத்து இந்த பூமியின் பக்கம் அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அந்த மலாயிகத்துமார்கள் இந்த பூமியின் பக்கம் அவர்கள் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகிலே அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். இப்பொழுதும் நிற்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அதைத்தான் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. நபியின் மீது யாராவது ஒருவர் ஸலவாத்து சொல்லுவாரேயானால், நபியின் மீது யாராவது ஒருவர் சலாம் சொல்லுவாரேயானால், அந்த மலக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இன்னாருடைய மனிதர், இன்னாருடைய குழந்தை, அவருடைய குழந்தை, அவருடைய குடும்பத்தார் உங்களின் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்கள், சலாம் சொல்லுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துனியாவினுடைய மூலையில் எந்த இடத்திலிருந்து அவர் சத்தமிட்டு சலாம் சொன்னாலும் அல்லது அமைதியாக சலாம் சொன்னாலும் கேட்கின்ற ஆற்றலை அந்த மலக்குக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றார். அவர் கேட்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டதற்கு பின்னால் நபி அருகிலே வந்து உங்களின் மீது இன்னாருடைய மக்கள் சலாம் சொல்லுகின்றார்கள், ஸலவாத்து சொல்லுகின்றார்கள் என்று அந்த மலக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல்களை அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு இப்படி சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸில் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் நபியின் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஸலாத்தை அந்த மலக்கு எத்தி வைக்கின்றார் என்று நீங்கள் விளங்குவீர்கள். அது உண்மைதான், யதார்த்தமான உண்மை. இதில் நாம் இன்னொன்றையும் விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஒரு ஸலவாத்து சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பெயர் மாத்திரம் சமூகத்திற்கு எத்தி வைக்கப்படவில்லை. அப்துல்லாஹ் ஸலவாத்து சொன்னார் என்று சொல்லப்படவில்லை, அப்துல் காதர் சலாம் சொன்னார் என்று சொல்லப்படவில்லை. அவருடைய தந்தை
மக்களையும் சேர்த்து இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்று அந்த மலக்கு நம்முடைய பெயரையும் நம்முடைய பெற்றோர்களுடைய பெயரையும் நம்முடைய குழந்தைகளுடைய பெயரையும் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு அவர் கொண்டு போய் சேர்க்கின்றார் என்று சொன்னால், நாம் சொல்லுகின்ற அந்த ஒரு ஸலவாத்து நமக்கு ஸலவாத்து சொன்னார் என்று எத்தி வைக்கப்படுவது மாத்திரமல்லாமல் நம்முடைய பெயரும் நம்முடைய பெற்றோர்களுடைய பெயரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு எத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லுகின்ற இந்த ஸலவாத்து எந்த அளவிற்கு நமக்கு உயர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுத் தருகின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு நாம் உரித்தாக வேண்டும். அதுதான் துனியாவினுடைய லட்சியங்களில் ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு பரிந்துரைக்கு உரித்தானவனாக நான் ஆக வேண்டும் என்று இந்த ஆர்வம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும், ஆண் பெண் மக்கள் எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த ஷஃபாஅத் நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால், அந்த ஷஃபாஅத் என்கின்ற அந்த பொருள் நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால், அதற்குண்டான விலை என்னவென்று சொன்னால், துனியாவில் நாம் சொல்லுகின்ற ஸலவாத்து தான். துனியாவில் நாம் சொல்லுகின்ற அந்த ஸலவாத்து நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத் என்கின்ற அந்த பொருளை நமக்கு பெற்றுத் தருவதற்குண்டான ஒரு விலை உயர்ந்த ஒரு காரியமாக அது அமைந்திருக்கின்றது என்பதையும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றனர். நீங்கள் ஹதீஸ்களை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களேயானால், நபியின் மீது நாம் சொல்லுகின்ற அந்த ஸலவாத்து எந்த அளவிற்கு நமக்கு அது உயர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுத் தருகின்றது, எந்த அளவிற்கு நமக்கு அந்த நன்மைகளை பெற்றுத் தருகின்றது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் அதை குறித்து நமக்கு விளக்கி தருகின்றார். நபியினுடைய நெருக்கம் எனக்கு வேண்டும், நபியினுடைய அருள் பார்வை எனக்கு வேண்டும், நபியை நான் கனவில் காண வேண்டும், நபியினுடைய நேசம் எனக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ, ஆர்வம் கொள்ளுகின்றார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தான வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவர்கள் பின்பற்றியதற்கு பின்னால் அவர்கள் மீது நாம் சொல்லுகின்ற அந்த ஸலவாத் இருக்கின்றது. இந்த துனியாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகின்றது. நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் அவர்களுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், யார் என் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்களோ, யார் என் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்களோ, நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் என்னுடைய மக்களுக்கு மத்தியில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய நாவை ஒளிமயமான நாவாக தான் ஆக்கி வைக்கின்றார். நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் என் மீது ஸலவாத்து சொன்னவர்கள், எனக்கு சலாம் சொன்னவர்கள், ஸலவாத்து சொன்னவர்கள், அவர்களுடைய நாவு நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் ஒளியால் வெண்மையானதாக இருந்து கொண்டிருக்கும். யார் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ, யார் என் மீது ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டார்களோ, அவர்களுடைய நாவு கடினமானதாக, மிகவும் கடுகடுத்ததாக, கருப்பானதாக இருந்து கொண்டிருக்கும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். உடனே நாம் விளங்க வேண்டும், நாம் எல்லாம் அறிந்த வரலாறு தான். அதை நாம் மீண்டும் மீண்டும் நாம் நடைமுறைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது நபியின் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகின்ற அமலை எவ்வளவு கால நேரங்களில் நாம் மறந்து போய்விட்டோம் என்பதை, அந்த ஸலவாத்து எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் அது இணைந்திருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்படியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 படிகளிலும் ஏறுகின்ற பொழுது ஆமீன் 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 என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் அறிந்த ஒரு வரலாறு. இத்தனையோ தடவை அவைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த வரலாறை குறித்து நாம் மற்ற மக்களுக்கு மத்தியில் நாம் எத்தனையோ தடவை பேசுகின்றோம், கேட்கின்றோம். அதிலே ஒரு ஆமீன் எதற்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 3 ஆமீன்களில் ஒரு ஆமீன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பெயர் எந்த இடத்தில் உச்சரிக்கப்படுகின்றதோ, முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் எந்த இடத்தில் உச்சரிக்கப்படுகின்றதோ
அந்த பெயரை கேட்டதற்கு பின்னால் யார் உங்களின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்ன அந்த ஆமீனுக்குண்டான அந்த 3 ஆமீன்களில் ஒரு ஆமீனுக்கு இப்படி விளக்கம் தருகின்றார். ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள், உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டதற்கு பின்னால், உங்களின் மீது உங்களுடைய பெயர் நினைவு கூறப்பட்டதற்கு பின்னால் உங்களின் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்ன பொழுது நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தருவார்களேயானால், அறிவித்து தருவார்களேயானால், சஹாபாக்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்லுவார்களேயானால், நம்முடைய வாழ்க்கையில் ஸலவாத்து எந்த அளவிற்கு நம்முடைய இபாதத்துகளோடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ஹதீஸ் அந்த வரலாறு நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லுகின்ற இந்த ஸலவாத் என்று வரக்கூடிய இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் ஏராளமான வரலாறுகளை இமாம்கள் விரிவுரையாளர்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள். என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று உங்களில் ஒவ்வொருவர்களும் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள். குளிர்ந்த தண்ணீர் நெருப்பை எவ்வளவு வேகமாக அணைத்து விடுகின்றதோ, குளிர்ந்த தண்ணீர், குளிரான தண்ணீர் நெருப்பை எவ்வளவு வேகமாக அணைத்து விடுகின்றதோ, அதை போன்று நீங்கள் என் மீது சொல்லுகின்ற அந்த ஸலவாத்தின் காரணத்தினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் வேகமாக அல்லாஹ்வால் மன்னிக்கப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்களே. ஆனால் நபியின் மீது நாம் சொல்லுகின்ற இந்த ஸலவாத் என்று சொல்லக்கூடிய அந்த அமல்களில் நாம் எந்த அளவிற்கு நாம் கவனக்குறைவில்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொகுதிக்கருகிலே அந்த மலக்கு எல்லா நேரங்களிலும் நின்று கொண்டிருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு அவர்களுடைய சமூகத்திற்கு யார் நேரடியாக வருகின்றார்களோ அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சலாமையும் அந்த மலக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு கொண்டு செல்லுகின்றார்கள். கொண்டு சென்றதற்கு பின்னால் நபி அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், எனக்குண்டான அந்த ரூஹை அல்லாஹ் எனக்கு திருப்பி தருகின்றான். நான் எழுந்து என் மீது யார் எனக்கு எதிராக நின்று கொண்டு சலாம் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நான் பதில் சலாம் சொல்லுவதற்கு இந்த மலக்கு எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறை நமக்கு அறிவித்து சொல்லுவார்களேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்து நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று தருகின்றன. இன்றைக்கு உலகத்தில் சிலர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது நபியின் மீது அவர்கள் எந்த அளவிற்கு தவறான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவதெல்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவதெல்லாம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் அந்த மண்ணில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாவங்கள் செய்யக்கூடிய பாவிகளை தங்களுடைய புறக்கண்களால் பார்த்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களை பார்த்து ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகின்றார். அதைத்தானே அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றார், வகுல் அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு. அல்லாஹ் பேசுகின்றார், குர்ஆன் வார்த்தை ஒரு காலமும் பொய்யாது. நீங்கள் அமல் செய்யுங்கள், நீங்கள் அமல் செய்யுங்கள். என்ன அமல்களை செய்ய வேண்டுமோ அல்லாஹ்வால் உங்களுக்கு கடமையாக்கி தரப்பட்டிருக்கின்ற ஏராளமான அமல்கள் எவைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா அமல்களையும் நீங்கள் செய்யுங்கள். ஃபஸயரல்லாஹு அமலக்கும், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கின்றான். வரசூலுஹு, உங்களுடைய ரசூலும் பார்க்கின்றார். அப்ப ரசூலும் பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் நபி அவர்கள் எப்படி இறந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியும்? நபி அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த நாவுக்கு எப்படி மனசு வருகின்றது? அந்த மனசுக்கு எப்படி அந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தை வருகின்றது. வகுல் அமலு ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு, நீங்கள் அமல் செய்யுங்கள், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்.
இந்த நடக்கின்ற இந்த ஜும்ஆவினுடைய செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு எத்தி வைக்கப்படுகின்றது. நாம் சந்தோஷம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஒரு வாக்கியத்தை செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லுகின்ற இந்த ஸலவாத்தினுடைய அமல் நாம் ஒருபோதும் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது. அதில் நாம் குடும்பக்காக இருந்துவிடக்கூடாது. சொல்வதற்கு மனம் இல்லை என்று சொன்னால் நாம் அமைதியாக இருந்துவிட்டு போக வேண்டுமே தவிர சொல்லக்கூடியவர்களை ஏளனமாக இந்த உலகத்திலே பார்க்கக்கூடாது. சொல்லக்கூடியவர்களை குறித்து தவறான கருத்துக்களை இந்த உலகத்தில் நாம் சொல்லக்கூடாது. ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் இறந்து விடுகின்றார். அந்த மகனுடைய கபருக்கு அருகிலே அமர்ந்து அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றார். ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் இறந்து விடுகின்றார். தன்னுடைய மகன் இறந்த அந்த கபரிலே அவர் இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். அந்த பெண்மணி சொல்லுகின்றார், நான் என்னுடைய மகனை பாவங்கள் செய்யக்கூடியவனாக அடக்கி வைத்திருக்கின்றேன். பாவங்கள் செய்யக்கூடியவனாக அவரை நான் அடக்கி வைத்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் அவருடைய கபரில் இருந்து பிரகாசங்கள் வருவதை நான் காணுகின்றேன். அவருடைய கபரில் இருந்து பிரகாசங்கள் வருவதை நான் காணுகின்றேன். என்னுடைய மகனை நான் கனவில் கண்டு கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் கபரில் அடக்கப்பட்டு விட்டேன், பாவங்கள் செய்தவனாக நான் அடங்கி இருக்கின்றேன். என்னுடைய கபருக்கு பக்கத்திலே பல நபர்கள் வந்தார்கள். என்னுடைய கபருக்கு பக்கத்திலே பல நபர்கள் வந்தார்கள். அப்படி வந்த மனிதர்களில் ஒரு மனிதர் என்னுடைய கபருக்கு பக்கத்திலே நின்று கொண்டு எல்லா மக்களுக்காக வேண்டியும் துஆ செய்தார். அவர் துஆ செய்ததற்கு பின்னால் அதிகமான ஸலவாத்துகளை சொன்னார். இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் இந்த வரலாறு மக்கள் எடுத்துச் சொல்லப்படுகின்றது. சூரத்துல் அஹ்ஸாப் என்கின்ற 33வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தினுடைய விளக்க உரையில் இந்த வரலாறு நமக்கு எழுதப்படுகின்றது. எல்லா மக்களும் அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பாவியாக அடக்கப்பட்டு என்னுடைய கபருக்கு அருகிலே வந்த அந்த ஒரு மனிதர் துஆ செய்தார். அதிகமான ஸலவாத்துகளை அவர் சொன்னார். அவர் சொன்ன அந்த ஸலவாத்தின் காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் பிரகாசத்தை கொடுத்தார். அல்லாஹ் எனக்கு இந்த கபரினுடைய வெளிச்சத்தை இருள்களை நீக்கி எனக்கு வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்று தன்னுடைய தாயினுடைய கனவிலே அந்த மகன் வந்து சொன்னதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதால் ஏற்படுகின்ற பலன் என்பதை இந்த ஆயத்துடைய விளக்க உரையில் அந்த வரலாறு நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு மனிதர் அவரும் தவாஃப் செய்கின்றார். பொதுவாக தவாஃப் செய்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் சொல்லி தஹ்லீல் சொல்லி எல்லா மக்களும் வந்து தவாஃப் செய்து கொண்டிருப்பார்கள். அதிலே ஒரு மனிதர் தவாஃப் செய்கின்ற பொழுது லா இலாஹ சொல்லவில்லை, தஸ்பீஹ் சொல்லவில்லை, தஹ்லீல் சொல்லவில்லை, ஸலவாத் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்று உரக்க சத்தமிட்டு அவர் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த மனிதரை தட்டி கேட்டார்கள். எல்லா மக்களும் தஸ்பீஹ் சொல்லுகின்றார், எல்லா மக்களும் தஹ்லீல் சொல்லுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகின்றார்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நீங்கள் மாத்திரம் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அந்த சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மனிதர் திரும்பி பார்த்து கேட்டார், நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது இவர்கள் சொன்னார்கள், நான் தான் சுஃபியான் ஸௌரி. அவர் சொன்னார், எல்லா மக்களால் அறியப்பட்டிருக்கின்ற உயர்ந்த ஒரு சாலிஹான மனிதராக நீங்கள் இருப்பதன் காரணத்தினால் இதற்குண்டான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என்று அந்த மனிதர் சொன்னார். நானும் என்னுடைய தந்தையும் நீண்ட தூரத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வந்தோம். அல்லாஹ்வுடைய இறையில்லமான கஅபா ஷரீஃபை தரிசிப்பதற்கு வந்தோம். நீண்ட தூரத்திலிருந்து வருகின்ற பொழுது இடையிலே என்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட்டார். என்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டவர் இறந்து போய்விட்டார். அவர் இறந்ததற்கு பின்னால் இவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு விட்டதை என்று சொல்லி அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்துவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக் கொண்டு நான் கஅபாவை நோக்கி நான் புறப்பட்டு வந்து விட்டேன். ஆனால் அந்த இடத்தில் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த இடத்தில் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அதுதான் இந்த இடத்தில் நான் ஸலவாத் சொல்வதற்கு காரணமாக இருந்தது. அவர் மீண்டும் சொன்னார், என்னுடைய தந்தை இறந்ததற்கு பின்னால் அவர்களை குளிப்பாட்டுவதற்கு நான் பார்க்கின்றேன். அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய்விட்டது, அவருடைய கண்கள் நீலம் பூத்து போய்விட்டது, அவருடைய வயிறு அதிகமாக ஊறி போயிருந்தது. பார்ப்பதற்கு என்னால் சகிக்க முடியும். என்னுடைய தந்தை, என்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை
நான் அவரை பார்ப்பதற்கு நான் சகிக்க முடியவில்லை. சிரமத்தோடு அந்த காரியங்களை செய்து முடித்துவிட்டு அந்த இடத்தில் நான் கண்ணயர்ந்து உறங்கிவிட்டேன். சிறிது நேரத்தில் உறக்கத்திலே ஒரு மனிதர் வந்தார். அவரை போன்ற அழகான மனிதரை நான் பார்க்கவில்லை. அவரை போன்ற அழகான மனிதரை, ஒரு ஜோதியான மனிதரை, மனம் குணம் எல்லாம் நிறைந்த ஒரு மனிதரை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதுவரை கண்டதில்லை. வந்த அந்த மனிதர் என்னுடைய தந்தையின் மீது போர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த போர்வையை நீக்கி முகத்தை கைகளை கொண்டு தடவினார். என்னுடைய தந்தையினுடைய முகமும் வெண்மையாக மாறி போனது. அவருடைய கண்களில் பூத்திருந்த நீலம் போய் வெண்மையான கண்களாக மாறியது. பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு முகமாக என்னுடைய தந்தையினுடைய முகமும் அவருடைய உடல் அமைப்புகளும் மாறி போய்விட்டது. மீண்டும் அந்த போர்வையை போர்த்தி அந்த மனிதர் செல்லுகின்ற பொழுது அவருடைய ஆடையை பிடித்து நான் கேட்டேன், நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணுகின்ற பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய இந்த நல்ல நேரத்தில் நாம் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வார். அந்த மனிதர் சொன்னார், நான் கனவில் அவர்களை கண்டேன், நான் கேட்டேன், நபி அவர்கள் நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். சொல்லியதற்கு பின்னால் நீங்கள் வந்து இந்த காரியத்தை செய்வதற்குண்டான அமல்கள் என்ன, அதற்குண்டான காரணங்கள் என்ன என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை துனியாவில் வாழுகின்ற பொழுது எல்லா அமல்களையும் சரியாக செய்தார். அந்த அமல்களை எல்லாம் செய்ததற்கு பின்னால் என் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற அந்த பாக்கியத்தை, என் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற அந்த அமலை அதிகமான நேரங்களில் அவர் செய்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் அவருடைய என்னுடைய நெருக்கத்திற்கு உரித்தானவராக உன்னுடைய தந்தை ஆக்கப்பட்டிருக்கின்றார். உன்னுடைய கண்களுக்கு அவர் அப்படி வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம். உண்மையில் அப்படி அல்ல. என்னுடைய நேசத்திற்கு உரித்தான ஒரு மனிதராக, அல்லாஹ்வுடைய பாசத்திற்கு உரித்தான ஒரு மனிதராக உன்னுடைய தந்தை ஹஜ்ஜுக்கு செல்லுகிற வழியிலே ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியத்தை, ஒரு மரணத்தை அவர் பெற்றிருக்கின்றார். எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய தந்தைக்கு சுப செய்தி சொல்லுகின்றான், சுவர்க்கத்தை வாக்களிக்கின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு விளக்கம் தந்தார்கள் என்று ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்தில் தவாஃப் செய்கின்ற பொழுது நான் ஸலவாத்து சொல்வதற்கு நான் அந்த காரணத்தை அந்த மனிதர் இடத்திலே சொன்னார் என்று ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த வரலாறை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். இது ஆயத்தினுடைய விளக்க உரையில் அந்த வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்வதன் காரணத்தினால் ஒருபோதும் நமக்கு குறைவுகள் ஏற்பட்டு விடாது. நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுகின்றது, நம்முடைய ஈமான் வலுப்பெறுகின்றது, நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு இலகு வைத்திருக்கின்றான் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களில் எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் ஸலவாத்து சொல்லுகின்றோம், ஸலவாத்து சொல்லாமல் இருந்தால், நபியின் மீது நாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லாமல் இருந்தால் அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகின்றது என்பதை அந்த ஆயத்தினுடைய விளக்குரையில் அடுத்த பாகத்தினுடைய செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொன்ன நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தை மட்டும் மரணிப்பதற்கு முன்னால் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமை நாள் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகள் மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம்முடைய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.